Hi guys, welcome back to Irfan மூவி டாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, வா வாத்தியார் இந்த வாரம் ரிலீஸாக ஓடிட்டு இருக்க அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். வா வாத்தியார் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்கான்னு நலன் குமாரசாமி அவர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தை வந்து நம்ம இசை அமைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன் அவர். இசை இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தாங்க சொல்லணும். வா வாத்தியார் படத்தில் நம்ம ஹீரோவாக கார்த்தி அவங்க நடிச்சிருக்காங்க, ஹீரோயினா நம்ம கீர்த்தி செட்டி அவங்க நடிச்சிருக்காங்க, ராஜ்கிரண் சார் இருக்கார், அதே மாதிரி சத்யராஜ் இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட கேஸ்டிங் இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றே ஒன்று நான் சொல்லிடுறேன். அதாவது எம்ஜிஆர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். அவங்களுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த படம் ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முழுக்க நம்பியாராக வந்து நம்ம கார்த்தி அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் ராஜ்கிரண் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு எம்ஜிஆர் ஃபேனாகவே இருக்கார். படம் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் போகும். 24/12/1987 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் இறந்துருப்பாருங்க. அந்த டேட்டில் நம்ம ராஜ்கிரண் சார் அவரோட படத்தை எம்ஜிஆர் படத்தை உள்ளே பார்த்துட்டு இருப்பாங்க. தற்சமயமாக படத்தை நிப்பாட்டிட்டு அவர் வந்து சிஎம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி அவங்க பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கப்புறம் ராஜ்கிரண் சாரோட என்ன ஐடியானா, எம்ஜிஆர் மாதிரியே வந்து நான் அந்த பேரனை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுவாங்க. அவர் எம்ஜிஆராட்ட வளர்றாரா இல்லை நம்பியாராட்ட வளர்றாரான்னு மீதி கதைன்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு கொஞ்சம் கதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லாங்க. பார்க்கும் போதே கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஒரு சில இடத்துல லேக் அடிக்கும். ஆனால் படம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், எம்ஜிஆர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வரப்பிரசாதமாக நீங்கள் கொண்டாடுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சீன் பை சீனும் அவர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லாங்க. செகண்ட் ஹாஃபில் எம்ஜிஆர் கேரக்டர்லாம் சூப்பராக வந்து கார்த்திக் அவங்களுக்கு செட் ஆகிருக்குன்னு சொல்லாங்க. ஒவ்வொரு டைலாக் டெலிவரியும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. அதேமாதிரி ரீமேக் சாங் பழைய சாங்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் அவர் அப்படியே சூப்பராக பண்ணி விட்ருக்காருன்னு தாங்க சொல்லணும். இது ஒரு ஆவரேஜான மூவி தான் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாருமே போய் தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஆவரேஜான மூவியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தேட்டரில் ஒரு சில இடத்துல கத்துற சீன்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது முக்கியமான நம்ம சத்யராஜோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தரை வந்து ஏற்றி கொண்டுடுறாங்க. அங்கேருந்தால் கதை ஸ்டார்ட் ஆகுது. மஞ்சள் முகமா பேர் என்ன போய் மஞ்சள் முகம்னு ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் அறிமுகமாகறாங்க. அவங்க கேங்கை பிடிச்சி தரவங்களுக்கு நல்ல ஒரு பணம் தருவோம் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் அவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு. சொன்ன உடனே போலீஸ்காரவங்களாம் பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி கதைக்குள்ளே போய் அப்புறம் எம்ஜிஆர் கான்செப்டை காமிச்சிருக்காங்க. ஒரு கலந்த விமர்சனம் தான் இந்த படத்தோட ரிவ்யூனே சொல்லாங்க. மறக்காமல் தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்கள். எந்த படத்துக்கு நான் கொடுக்க சார் 5 out of 3 ஸ்டார் கொடுப்பேங்க. யாரையும் உங்களை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா தகவலும் தெரிஞ்சுக்க மூவி டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ரிவ்யூ தொடர்ந்து பார்க்கலாம். Thanks for watching video.